மார்க்கு மூன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சோம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். வசனம் 2. அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினார். அவர் பேரிலே குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேலே நோக்கமாயிருந்தார்கள். 3. அப்பொழுது அவர் சோம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி 4. அவர்களை பார்த்து, ஓய்வு நாள்களிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். வசனம் 5. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்கள் பார்த்து இந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சுஸ்தமாயிற்று. வசனம் 6. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதியரிடக்கூட ஆலோசனை பண்ணினார்கள். வசனம் 7. இயேசு தம்முடைய சீஷர்களுடனே கூட அவ்விடம் விட்டு கடலோரத்திற்கு போனார். வசனம் 8. கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுவே மேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் சீருதேன் பட்டணங்களில் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். வசனம் 9. அவர்கள் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லோரும் அதை அறிந்து அவரை தேட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். வசனம் 10. ஜனங்கள் திரளானார் இருந்தபடியினால் அவர்கள் தம்மையே நெருங்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ணி வேண்டுமென்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். வசனம் 11. அசுத்தாவி அவரை கண்டபோதோ அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரர் என்று சத்தமிட்டானே. வசனம் 12. தம்முடைய பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். வசனம் 13. அவர் ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். வசனம் 14. அப்பொழுது அவர் 12 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். வசனம் 15. வியாதிகளை குணமாக்கிய பிசாசுகளை துரத்தும்படிக்கும் அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக்கவும் அவர்கள் ஏற்படுத்தினார். வசனம் 16. அவர்கள் யாரே எனில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். வசனம் 17. செபுதேலுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளுங்கள். போவனகேஸ் என்கிற பெயரிட்டார். வசனம் 18. அந்திரேயா, பிலிப், பார்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்புவின் குமாரன் யாக்கோபு, தயோ, கானானியனாகிய சீமோன். வசனம் 19. அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத் என்பவர்களே. வசனம் 20. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். வசனம் 21. அவருடைய இனத்தார்கள் அதை கேட்டபொழுதோ அவர்கள் மதிமயங்கி இருக்கிற என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். வசனம் 22. எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர்கள் அவன்
கொண்டிருக்கிறான். பிசாசுக்களின் தலைவனானாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வசனம் 23. அவர்கள் அவர்களை அழைத்து ஊமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? வசனம் 24. ஒரு ஜாதி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் வசனம் 24. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைத்து இருக்க மாட்டாதே. வசனம் 25. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாதே. வசனம் 26. சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழும்பினால் பிரிந்திருந்தால் அவன் நிலைத்திருக்க மாட்டாமல் அழிந்து போவானே. வசனம் 27. பலவானை முந்தி கெட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையாடக்கூடாதே. கட்டினாலாகில் அவன் வீட்டை கொள்ளையாடுவான். வசனம் 28. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 29. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுவானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்றார். வசனம் 30. அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர் சொன்னபடியினாலே அவர் அப்படியே சொன்னார். வசனம் 31. அப்பொழுது அவருடைய சகோதரர் தயவு வந்து வெளியே என்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். வசனம் 31. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். வசனம் 32. அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். வசனம் 33. அவர்கள் அவரை பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி. வசனம் 34. தம்மை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிறவர்களே சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரருமாய் இவர்களே. வசனம் 35. தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார்.